ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த எவ்ரிடே கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய இடங்களை சொல்லுவோம். ஆனால் சம்மந்தமில்லாத ஒரு வார்த்தையை போட்டு போட்டு சொல்லுவோம். அதை இன்றைக்கி நாம் தவிர்த்துட்டு, சரியான வார்த்தை இதற்கு என்ன அப்படின்னு ஒரு 8 ஃப்ரேஸை சொல்லிக் கொடுக்க போகிறேன். எவ்வளோ? 8. 8ல் 7 மறந்தாலும் 1 என்ன பண்ணும்? உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ 7 மறந்துடுவீங்க தானே? மறக்கக்கூடாது. 8ல் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ குறைஞ்சது 6ஆவது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையை பாருங்களேன். சற்று நேரத்திற்கு முன். தமிழில் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவோம், சற்று நேரத்திற்கு முன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி நாம் சொல்லும் பொழுதும் தமிழ்லேயே நமக்கு நிறைய மாதிரியான ஒரு கேள்விகள் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். என்னென்னா, சற்று நேரத்துக்கு முன்னாடினா 1 நிமிஷத்துக்கு முன்னாடியா, இல்லை 1 செகண்டுக்கு முன்னாடியா, இல்லை 10 செகண்டுக்கு முன்னாடியா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியா, இல்லை அரை நாளுக்கு முன்னாடியா, 1 நாளுக்கு முன்னாடியா, நிறைய கேள்விகள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நம்ம பொதுவாக சொன்னோம் அப்படின்னா ரைஸ் ஆகும். அப்போது எவ்வளோ அந்த டைம் ஸ்கேலை ரெஃபர் பண்ணியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, ஒரு சில கம்யூனிகேஷன் ஆகட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், அது ஏற்படாமல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கேற்ற மாதிரி இங்கிலீஷில் டைம் ஸ்கேலை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சில வார்த்தையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதற்கேற்ற மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, எப்படின்னு பாருங்கள். 1லிருந்து 10 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம். ஓகே, 1லிருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம். அதை விட கொஞ்சம் அதிகமாக 2லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும். ஓகே, அடுத்து இந்த 10லிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நடந்த சம்பவம். அடுத்து அந்த 1 மணி நேரத்துலேருந்து நேரங்களாக இருக்கலாம், அதாவது மணி நேரங்களாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம், வாரங்களாக இருக்கலாம். அதற்கு என்ன வார்த்தை? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே நாம் தனித்தனியான வார்த்தைகளை வச்சுருக்கோம். அதாவது எவ்வளோ இமீடியட் பாஸ்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருக்கிற வார்த்தைகளை போட்டு எக்ஸாக்டாக பேசி பழகணும். சரிங்களா? ரைட். இப்போ இன்னொன்று நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் ஃபேமிலியில் பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, இல்லை சிம்பிள் பாஸ்டாக இருந்தாலும் சரி, அதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, சற்று நேரத்திற்கு முன் அப்படின்னா முடிஞ்சு போன டைம் தான் நம்ம பேசுகிறோம். அது ப்ரெசண்ட்டுக்கும் வராது, ஃப்யூச்சருக்கும் வராது. அப்போ 100% இது கூட வரக்கூடிய எல்லா சென்டென்சஸுமே, எல்லா மெயின் கிளாஸும் நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரிலேட்டடாக வரக்கூடிய அட்வர்ப். அப்போது டைம் ரிலேட்டடாக வரக்கூடிய அட்வர்பை நம்ம நார்மலாகவே எங்கே போடுவோம், ஒரு மெயின் கிளாஸோட கடைசியில் போடுவோம், இல்லாட்டி ஒரு மெயின் கிளாஸோட முன்னாடி போடுவோம். அப்போ சென்டென்ஸோட நடுவில் அங்கேங்கேன்னு போட்டு நாம் அந்த குளறுபடி ஏற்படுத்தாமல் என்ன பண்ணிக்கலாம்னா சென்டென்ஸோட கடைசியில் என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 1லிருந்து 10 செகண்டுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதற்கு நாம் வச்சிருக்க வார்த்தை என்ன அப்படின்னா a moment ago. ஓகே, moment ago. moment ago அப்படின்னா 1லிருந்து 10 செகண்டுக்கு, இப்போது கண்ணுமிக்கிற நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச சம்பவத்துக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். அடுத்து 1லிருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்போ இன்னொரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, இந்த 1 to 10 செகண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 1 to 60 செகண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். மொமெண்ட் ஆகோ. ஏன் அப்படின்னா, இங்கே 1 to 5 மினிட்ஸ் தானே இருக்குது. அப்போது 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு சிலர் கேட்பீங்க. அதற்காக சொல்கிறேன். அப்போது 1 to 10 செகண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 1 to 60 செகண்ட்ஸ் இருந்தாலும் சரி, மொமெண்ட் ஆகோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. 1 to 5 மினிட்ஸ் ஆகோ, 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் நவ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நவ்னா இப்போ தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே இப்போ தான் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். ஆனால் என்ன டைம் ஸ்கேலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, 1 to 5 மினிட்ஸ்னால் ஜஸ்ட் நவ். அடுத்து பாருங்கள், 2 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம். இதை விட கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஜஸ்ட் நவ் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா a minute ago அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். a minute ago. மினிட் ஆகோ அப்படின்னா சில நிமிடங்களுக்கு முன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எதை குறிக்குதுன்னா 2லிருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு மினிட் ஆகோ அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஈஸியாக தான் இருக்குது. ரைட். 10 to 60 மினிட்ஸ் ஆகோ, இதற்கு தான் நிறைய வார்த்தைகள் இருக்குது. எப்படி? 10 நிமிஷத்துலேருந்து
எப்படி கரெக்டாக சொல்ல போனால் மினிட்ஸ் டு ஹவர். எப்படி மினிட்ஸ் டு ஹவர். இது என்ன ஆகுதுன்னா செகண்ட்ஸ் டு மினிட்னு வரும். ஏன்னா இது 60 செகண்ட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போது வினாடிகளிலிருந்து நிமிடங்கள். இதெல்லாம் பாருங்கள் வினாடிகளே முடிஞ்சு போயிடும், நொடிகளிலே முடிஞ்சு போயிடும். இது வினாடிகளிலிருந்து நிமிடங்கள். இது என்ன ஆகுது அப்படின்னா நிமிடங்கள்லேருந்து நிமிடங்கள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிமிடங்கள்லேருந்து மணி அப்படிங்கிற மாதிரி மாறுது. சரிங்களா? அப்போ இதற்கு எவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன அப்படின்னா லிட்டில் while ago. a little while ago. இதோட ஆல்டர்னேட்டிவ் இன்டர்சேஞ்சபிளாக இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா just a while ago. எப்படி a little while ago இல்லாட்டி just a while ago. ஃபார்முலா இருக்குது. எதுக்கு? இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிறத விட இன்னுமே மோர் ஃபார்முலா இருக்கக்கூடிய இதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்குது. என்ன அப்படின்னா அதை இங்கிருந்து எழுதிடலாம். சரிங்களா? a short time ago இல்லாட்டி a brief time ago. 2 வார்த்தையில் யூஸ் பண்ணலாம். எப்படி? ஷார்ட் டைம் ஆகோ. இந்த ஷார்ட் அப்படிங்கிறது பதிலாக ப்ரீஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். எதுக்கு? 10 to 60 மினிட்ஸுக்கு. அதாவது 10 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும். அப்போ நல்லா கவனிக்கணுங்க. அப்போ 10 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடந்த கால சம்பவத்தை சொல்கிறதுக்கு நம்ம 4 வார்த்தையில் வச்சுருக்கோம். ஓகே, இது ரொம்ப ஃபார்மல், ஹைலி ஃபார்மல். இது பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதற்கு வச்சுக்கலாம். லிட்டில் while ago, just a while ago. இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஹவர்ஸ், டேஸ், வீக்ஸ் ago. ஓகே, மணிகள், நாட்கள், வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை சுருக்கமாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு வார்த்தை நம்ம வச்சுருக்கோம், நாட் லாங் அகோ. ஓகே, நாட் லாங் அகோ அப்படின்னா இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இருக்கிற அந்த டைம் ஸ்கேலை அது ரெஃபர் பண்ணுது. ஓகே, நாட் லாங் அகோ. அப்போ எத்தனை வார்த்தைகளாச்சு? 1 2 3 4 5 6 7 8 வார்த்தைகளாச்சு. 8 ஃப்ரேசஸ். அதில் 4 ஃப்ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 60 மினிட்ஸ்க்கு இருக்கிறத நம்ம சொல்கிறதுக்கு. இதை விட ஹைலைட் இப்போ நான் எல்லாத்திட்டையும் காமன் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா எல்லாருமே பண்ணுற தப்பு இங்கே தான். அப்படி என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த எல்லா வார்த்தைகளுமே இருக்கக்கூடியதில் 99% என்ன ஒரு வேர்டு காமனாக இருக்குது. 99% என்ன வார்த்தை காமனாக இருக்குது பாருங்கள். எல்லா இதுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய வார்த்தை எக்ஸலண்ட். உங்களுக்கு நான் கிளாப் பண்ணுறேன், இருங்க வரேன், வந்துட்டு கிளாப் பண்ணுறேன். அகோ அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துலேயுமே காமன். பாருங்கள், அகோனிங்கிற வார்த்தை எல்லாத்துலேயுமே காமன். வெரி குட், நல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் இந்த அகோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பிஃபோர் அப்படிங்கிறத போட்டு பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது, அது தப்பு. பிஃபோர்ங்கிற வார்த்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக அகோ அப்படிங்கிற வார்த்தை நம்ம வச்சுருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல பிஃபோர் வந்திருக்கான்னு பாருங்கள், வரல. ஏன்னா வரக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ புரிஞ்சுதா இது உங்களுக்கு? இப்போ இந்த டைம் ஸ்கேல் படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. என்ன ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன டைம் ஸ்கேலை அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு எடுத்து போகிறீங்களோ அந்த டைம் ஸ்கேலுக்குள்ளே, அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் போய் சேர்ந்துடும். அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்கள் ஒரே சென்டென்ஸுக்கு பின்னாடி என்ன வார்த்தையில் வேணாலும் போடலாம். ஐ மெட் ஹிம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மெட் ஹிம் அ மூமெண்ட் அகோ அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 10 செகண்டுக்கு இப்போ தான் அவனை பார்த்தீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ மெட் ஹிம் ஜஸ்ட் நவ். அப்போ என்ன அர்த்தம்? 1லேருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்கள் பார்த்தீங்க, அந்த டைம் ஸ்கேலுக்குள்ளே தான் அவனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ மெட் ஹிம் அ மினிட் அகோ. 2லேருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த டைம் ஸ்கேலுக்குள்ளே நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னு அர்த்தம். அப்போ முன்னாடி இருக்க மெயின் கிளாஸை நம்ம மாற்றவே தேவையில்லை. பின்னாடி வரக்கூடிய இந்த வார்த்தையில் மட்டும் மாற்றணும் அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த டைம் ஸ்கேலை மாற்றி விட்டுரும். இவ்வளோ தான் இதோட கான்செப்டே. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். நல்லா கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், கவனிச்சுட்டே வரணும். ஓகே, பார்த்துடலாம் என்ன அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா ஃப்ரேஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், சற்று நேரத்திற்கு முன்பு தான் நான் உனது தகவலை பெற்றேன். அதாவது தமிழில் ஒரே சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நம்ம என்ன மாதிரி சென்டென்ஸ் எழுத போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சற்று நேரத்திற்கு முன்பு அப்படிங்கிற வார்த்தையை மாற்றிக்கலாம். ஓகே, வினாடிகளுக்கு முன்பு,
இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன சொல்கிறோமோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம் அட்வர்பை விட்டுட்டு மீதி இருக்க அந்த மெயின் கிளாஸ் என்னன்னு பாருங்கள். நான் உனது தகவலை பெற்றேன். உன்னோட மெசேஜை, உன்னோட டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணேன், ரிசீவ் பண்ண அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எப்படி? நான் உனது தகவலை பெற்றேன் அப்படிங்கிற சென்டென்ஸை ஃபஸ்ட் எழுதிட்டு பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைம் அட்வர்பை ஆட் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சது. சரி, இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இங்கே காமன் எழுதிக்கலாம். சரிங்களா? நான் உனது தகவலை பெற்றேன். எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்கிறதுல பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள்கிட்ட வந்து கேட்கணும், பரவாயில்லையே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு கேட்குற மாதிரி. நான் உனது தகவலை பெற்றேன். வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட். அவ்வளோதான். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட். நான் உன்னுடைய தகவலை பெற்றேன், உன்னுடைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டேன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாம் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட். சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், எப்படி 1லேருந்து 10 செகண்ட் கூட ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ காட் யுவர் டெக்ஸ்ட். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் எப்படி சொல்லணும்? வெரி குட். அ மூமெண்ட் அகோ. அ மூமெண்ட் அகோ. ஃபுல் ஸ்டாப். சேர்ந்து சொல்லுங்கள். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மூமெண்ட் அகோ. ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மூமெண்ட் அகோ. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தான் அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும், இல்லாட்டி 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும், 1லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எது வேணால் சொல்லிக்கலாம். பட் அதோட டைம் ஸ்கேல் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 1லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஐ காட் யுவர் டெக்ஸ்ட். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். வெரி குட். ஜஸ்ட் நவ். சரிங்களா? ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் ஜஸ்ட் நவ். சிம்பிள். அடுத்து என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி. ஓகே, மணிக்கணக்காகலை, கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மினிட் அகோ. அ மினிட் அகோ. பரவாயில்லையே, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. நான் ஸ்லைடு மாற்றினதுமே எல்லாம் மறந்துடுவீங்க அப்படின்னு நினச்சேன். எல்லோரும் ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்கிறீங்க. ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மினிட் அகோ. ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மினிட் அகோ. சரி, அடுத்து பாருங்கள். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நிமிஷத்துலேருந்து மணி வரை நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதை சொல்ல போகிறோம். அதாவது இந்த மினிட்லேருந்து இவ்வளோ ஹவர் அப்படிங்கிற இந்த டைம் ஸ்கேலில் தான் நான் உன்னோடது என்ன பண்ணாட கொஞ்சம் நேரங்களுக்கு முன்னாடி தான், கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எழுத போகிறோம். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட். என்ன பண்ணலாம்? அதற்கு தான் நிறைய வார்த்தைகள் இருக்குது. a little while ago. இன்னொரு வார்த்தை என்ன இருக்குது? just a while back. ஓகே, just a while back. அடுத்து என்ன இருக்குது? இதில் இன்னொரு வார்த்தை a short time ago. இதோட ஆல்டர்னேட்டிவ் என்ன? a brief time ago. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டு வரணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாருங்கள். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் a little while ago. I got your text a little while ago. I got your text just a while back. I got your text just a while back. I got your text a short time ago. I got your text a short time ago. நாலுமே ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாளில் எதை வேணாலும் மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். I got your text a brief time ago. I got your text a brief time ago. சிம்பிள். அப்போது ஒரே சென்டென்ஸு தான், ஒரே இன்சிடெண்ட்டு தான். அந்த இன்சிடெண்ட்டை எந்த டைமுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். நான் சொல்ல முடியாது நீங்கள் இதைத்தான் இங்கே பேசணும் அப்படின்னு. என்னால் இந்த டைம் ஃப்ரேஸை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த சம்பவம் எவ்வளோ ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. பர்ஃபெக்டாக பேசணும். நமக்கு தான் தெரியுமே எந்த டைமுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நேரங்களுக்கு மட்டும். ஓகே, நேரங்களுக்கு மட்டும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? சொல்லுங்கள். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மூமெண்ட் அகோ. என்ன டைம் ஸ்கேலுக்குள்ளே வரும்? நோட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, பார்க்காம சொல்லணும். பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து சொல்லுங்கள். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மூமெண்ட் அகோ. எதுக்குள்ளே வரும்? 1 to 10 செகண்ட்ஸ் இல்லாட்டி 1 to 59 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ரைட். அடுத்து ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் ஜஸ்ட் நவ். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் ஜஸ்ட் நவ். இது என்ன டைம் ஸ்கேலுக்குள்ளே வரும்?
வெரி குட். 1 to 5 minutes அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? 1 to 5 minutesல நடந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுறோம். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மினிட் அகோ. ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மினிட் அகோ அப்படின்னா எந்த டைம் ஸ்கேல்குள்ளே வரும்? 2 to 10 minutes. வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, மைண்டுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நீங்கள் இதை மாஸ்டர் ஆகிட்டீங்க. ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ மினிட் அகோனா 2 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் உன்னோட டெக்ஸ்ட்டை ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ லிட்டில் வைல் அகோ. என்ன டைம் ஃப்ரேம் சொல்ல போகிறோம்? கொஞ்சம் யோசிங்க. டெக்ஸ்ட்டை மட்டும் அங்கே எழுதுனது மட்டும் பார்த்துடக்கூடாது, நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஐ காட் யுவர் டெக்ஸ்ட் அ லிட்டில் வைல் அகோ அப்படின்னா வெரி குட், மினிட்ஸ்லேருந்து ஹவர் வரைக்கும், அந்த 10 மினிட்ஸ்லேருந்து அந்த 1 hour வரைக்கும் இருக்கிற அந்த டைம் ஃப்ரேமை சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஈஸியாக இருக்குங்களா? சிம்பிள் தானே? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். சரிங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் அவளை அங்கே இறக்கி விட்டேன். அந்த இப்போ தான் அப்படிங்கிற அந்த டைம் ஸ்கேலை நான் இங்கே கொடுத்துட்டு பாருங்கள். 1லேருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். எப்படி? 1லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. எழுதலாமா? வாங்க, அந்த டைமை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க மெயின் கிளாஸ் எழுதிட்டு கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். அவளை அங்கு இறக்கி விட்டேன். ஓகே, எப்படி எழுதலாம்? வாங்க, ஐ dropped her there. ஓகே, நான் அவளை அங்கே இறக்கி விட்டேன். எப்போ? இப்போ தான். இங்கே பாருங்கள், 1 to 5 minutes வந்துச்சுன்னா என்ன டைம் ஸ்கேல் வச்சுருக்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், என்ன அந்த டைம் அட்வர்ப் யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள். எக்ஸலண்ட், அவ்வளோதாங்க, இந்த சப்ஜெக்டே முடிஞ்சுது. வெரி குட். ஐ ட்ராப்ட் ஹர் தேர் ஜஸ்ட் நவ். அப்போ 1லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஜஸ்ட் நவ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லுவோம். கரெக்ட். இப்போ தான் நாங்கள் உன்னை பற்றி பேசி கொண்டிருந்தோம். இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எப்போ? 1லேருந்து 10 செகண்ட். இப்போ தான், அதுக்குள்ளே நீயே வந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ரொம்ப சிம்பிள். உன்னை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம். கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், இருந்தோம்னு சொல்கிறோம். அப்போ வி, நாம் அப்படிங்கிற நவுனை தான் யூஸ் பண்ணணும். வாங்க, வி வேர் டாக்கிங் அபவுட் யூ. ஓகே, we were talking about you. 1 to 10 செகண்ட்ஸ்குள்ளே நடந்த சம்பவத்துக்கு என்ன சொல்லணும்? a moment ago. எக்ஸலண்ட். அவ்வளோதான். இப்போவே உங்களுக்கு எல்லா வார்த்தையிலும் புரிஞ்சிருச்சுன்னு எனக்கே தெரியுது. ஈஸி தானே? பாருங்க, we were talking about you a moment ago. அடுத்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் அதை வாங்கினார். எப்போ? 10லேருந்து 60 நிமிஷம். அப்போது நிமிஷத்துலேருந்து 1 hour ஆயிடுச்சு. அப்போ இந்த டைம் ஸ்கேல்குள்ளே என்ன பண்ணியிருக்காராமா? ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறார். இதுக்கு எக்கச்சக்கமான வார்த்தையில் வச்சுருக்கோமே, உங்களுக்கே தெரியுமே. ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் எழுதிடலாம். அவர் அதை வாங்கினார். he bought it. அப்போ 10 to 60 மினிட்ஸுக்கு இருக்க அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேஸ்க்கு நம்ம என்ன வார்த்தை வச்சுருக்கோம்? வெரி குட். 4 வார்த்தை இருக்குது, அதை நான் ஒன்று எழுதுறேன். ஜஸ்ட் அ while back. ஓகே, அகோ போடக்கூடாது, பேக் போட்டுக்கலாம். ஜஸ்ட் அ while back. இன்னொரு வார்த்தை என்ன இருக்குது? a short time ago. ஓகே, அதாவது கேஷுவலில் ஒன்று, ஃபார்மலில் ஒன்று நான் ஆட் பண்ணிட்டேன். மீதி 2 வார்த்தைகள் இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், he bought it just a while back. he bought it a short time ago. ரெண்டுமே கரெக்டு தான். ஈஸி. கொஞ்ச நேரத்திற்கு முன் தான் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இப்போ மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு மட்டும் எழுதிடலாம். சரிங்களா? the power was cut. the power was cut எப்போ? 2லேருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதற்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? எங்கள் 1லேருந்து 5 அப்படின்னா ஜஸ்ட் நவ். 2லேருந்து 10 நிமிஷத்துக்கு சூப்பருங்க. நான் கூட மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. எக்ஸலண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. a minute ago. the power was cut a minute ago. சில மணி நேரங்களுக்கு முன்தான் அவ்விபத்து ஏற்பட்டது. எவ்வளோ மணி நேரங்களுக்கு முன்பு? 5 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. வெரி ரீசென்ட்லி கிடையாது, 5 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன எழுதலாம்? அவ்விபத்து ஏற்பட்டது அப்படின்னா the accident occurred
அக்கர்டுனா நிகழ்தல், ஏற்படுதல் அப்படின்னு அர்த்தம். த ஆக்சிடென்ட் அக்கர்டு நாட் லாங் பேக். நாட் லாங் பேக். நாட் லாங் பேக் கரெக்டா? நாட் லாங் பேக்காக வரும். என்ன வார்த்தை சொல்லணும்? நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அப்போ என்ன வார்த்தைங்க நான் போடணும் சொல்லுங்கள்? சூப்பர். நாட் லாங் அகோ. வெரி குட். சூப்பர். பாருங்க, த ஆக்சிடென்ட் அக்கர்ட் நாட் லாங் அகோ. த ஆக்சிடென்ட் அக்கர்ட் நாட் லாங் அகோ. அவ்வளோதான். அப்போ இதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பட்டாசாக நீங்கள் சொல்லிடுவீங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சே. அவ்வளோதான். ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? இதே மாதிரி எக்கச்சக்கமான சம்பவத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட ஓன் சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பண்ணுவீங்க தானே? கண்டிப்பாக பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் லைக் போட்டுருங்க இந்த வீடியோக்கு மறக்காமல். ஓகே. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. அண்ட் அடுத்த வீடியோவில் சூப்பரான டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்லுவேன் வழக்கமா. வெரி குட். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது ஹோம்ஒர்க் வரும். ஹோம்ஒர்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு கொடுக்குற ஆன்சர்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதே மாதிரி தான் நான் கொடுப்பேன். டைம் ஃப்ரேம் வச்சு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.